வணக்கம் மக்களே, போன வீடியோல டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, அதாவது ஸ்கிராச்ல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது தான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த வீடியோ ஒர்க் பண்ணி ஸ்மட்ச் ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். ஃபுல்லாவே ஸ்மட்ச் ஒர்க் மட்டும் தான் இந்த வீடியோல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் போட்டோஷாப்ல இந்த இமேஜை லோட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த பேக்ரவுண்ட் லேயரை. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இமேஜ் மெனு போங்க. இமேஜ் சைஸ்ல நான் ஒரு 300 கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெசல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அடுத்து உங்களுக்கு ஃபோட்டோவை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பென் டூல் எடுத்து கரெக்டாக இங்கே ஒரு கிளிக்கு, இந்த மாதிரி ஒரு ஆர்க் போட்டு கரெக்டாக அந்த ஸ்கின் இருக்க ஏரியா மட்டும் கரெக்டாக பார்த்து நல்லா ஜூம் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம இந்த தோடெல்லாம் வேறு தோடு கூட மாற்றிக்கலாம். இப்படி ஹேர் இருக்க ஏரியாவில் கரெக்டாக கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஸ்மட்ச் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவை, இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு அடுத்தடுத்த வீடியோ செய்ய எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து வீடியோ பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் எதுவும் புரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புரியலைன்னா ஏன் புரியலைங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். யாருமே கமெண்டில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ரெஷ்ஷு மட்டும் டவுன்லோடிங் கேட்குறீங்க. ப்ரெஷ்ஷு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. எந்த ப்ரெஷ்ஷில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போது கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஓவராலாக இந்த இமேஜை கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா, செலக்டில் போயிட்டு மாடிஃபைல பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்குல்ல, இதில் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Shift F6. நீங்கள் ஷார்ட்கட்டே அதிகமாக கற்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 3 வச்சு கொடுத்துக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் J, இந்த கண்ட்ரோல் கீயையும் J கீயையும் சேம் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர் தனியாக கட்டாகி வந்துடும். நம்ம ஏன் ஃபெதர் கொடுக்குறோம்னா, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கட் பண்ணது மாதிரி, சிஸ்ஸர் வச்சு கட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபெதர் கொடுக்குறோம். இப்போ இதில் ஒரு காப்பி போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் தனியாக லேயர் பை லேயர் ஒர்க் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை அந்த லேயரை அழிச்சிட்டு கூட நீங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரே லேயரில் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண எல்லாமே மறுபடியும் திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் லேயர் பை லேயராக ஒர்க் பண்ண சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த கட் பண்ண லேயரில் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்குவோம். ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் U கொடுங்க. ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் டேப் ஓப்பன் ஆகும். நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சேச்சுரேஷனை மட்டும். இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 30 கொடுத்துக்கலாம், இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போது அடுத்து இமேஜ் மெனு போனீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலர், அதில் கொஞ்சம் எல்லோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ் என்ன கலர் கரெக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்கள்
இந்த லெவல்லாம் கொடுக்கணும். நான் கொடுக்குற அளவே கொடுக்காதீங்க. உங்கள் பிக்சர் என்ன குவாலிட்டியில் இருக்கோ அந்த அளவில் வச்சு கொடுங்க. ஓகே கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கலர் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். Ctrl P, இல்லைனா அதே இமேஜ் மெனு போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும். நீங்கள் லைட்டாக எல்லோ இந்த பக்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரெட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ ஹைலைட்டில் நான் ப்ளூ கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இந்த ப்ளூ வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கலைன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுக்கும். நம்ம ஹைலைட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ளூ கொஞ்சம் ஏற்றிக்கிறோம். திரும்ப வேணால் கொஞ்சம் நீங்கள் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது கலர் கரெக்ஷன் பண்ணாமல் உள்ளது. இது நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண லேயரு. திரும்ப இந்த லேயரை ஒரு காப்பி போட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு தடவை ஒரு காப்பி போட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஃபில்டர் மெனுவில் போயிட்டு அதர்ஸில் ஹைபாஸ் ஃபில்டர் இருக்கும். இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கண்ணோட இந்த ஐப்ரோலாம் தெரிகிற அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தா போதும். ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு இந்த ஹைலைட் மட்டும், இந்த லைனை ஹைலைட் மட்டும் தெரிஞ்சால் போதும். அது அப்படியே ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ இந்த லேயரில் நீங்கள் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. பிளண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஓவர்லே இல்லைனா லீனியர் லைட் கொடுங்க. லீனியர் லைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும். ஓவர்லே கொடுத்தீங்கன்னா ஷார்ப்னஸ் லைட்டாக இருக்கும். நான் ஓவர்லே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிற பொறுத்து தான் இருக்குது. இப்போ Ctrl E கொடுத்தீங்கன்னா கீழே இருக்க லேயரோட மெர்ஜ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு தெரியும். இது பேக்ரவுண்ட் லேயரு, இது நம்ம கட் பண்ண லேயரு, இது நம்ம கலர் பண்ண லேயரு, இது நம்ம ஷார்ப்னஸ் ஏற்றின லேயர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இன்னொரு காப்பி போட்டுக்கோங்க. அதில் இந்த லேயர்லாம் ஒரு குரூப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம ஸ்மட்ச் பண்ண போகிறோம். இப்போ பென் டூல் எடுத்துக்கோங்க. இப்படி அந்த நோஸ் இருக்கிற ஏரியாவில் கரெக்டாக பார்த்து ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. சாரி, பென் டூல் போட்டுக்கோங்க. இப்போது அடுத்து வந்து ஸ்மட்ச் டூல் எடுங்க. இதில் ஹார்டான ப்ரஷ் தான். சேஃப் இருக்க இடத்துலலாம் ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த 19ஆம் நம்பர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது ஸ்மூத்திங் வச்சுக்கினாலும் சரி, இல்லைனாலும் எல்லாம் ஒன்று தான். இதில் நீங்கள் எந்த டிக்கும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஸ்பேஸிங்கை குறைச்சிக்கிட்டு அந்த ஸ்பேஸிங் டிக்கை எடுத்துருங்க. அப்புறம் இங்கே ஸ்ட்ரென்த்தை பாருங்கள். நான் ஒரு 40 சம்திங் 45லேருந்து நான் அப்படி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் குறைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் எடுத்தோடனே நீங்கள் ஹை லெவலில் வச்சு ஸ்மட்ச் பண்ணாதீங்க. அதே மாதிரி இங்கே கீழே வரையில் இந்த இதோட நீங்கள் மெர்ஜ் பண்ண மாதிரி ஸ்மட்ச் பண்ணுங்கள். ஸ்பேஸிங் டிக் எடுக்காமல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு லேக் அதிகமாகும். அதனால உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு ஃபைலை ஒர்க் பண்ணவே முடியாது. இப்படிங்கிட்டு வரும்போது இதோட சேர்த்து ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கலர் மெர்ஜ் ஆகி வர்ற மாதிரி இருக்கணும். ஒரே ஒயிட் கலரே சேர்த்து நீங்கள் இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். தேவையான இடத்துல ஜூம் ப்ரஷ்ஷை வந்து குறைச்சிக்கோங்க.
இதை நீங்கள் 7.0 பண்ணினாலும் ஒரே மெத்தட் தான். இப்போது ஆப்போசிட் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Shift+I கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்டில் செலக்ட் ஆகிடும். ஆனால் இந்த இருக்க டார்க்காக இருக்க கலரை மட்டும் லைட்டாக நான் மேலே ஏற்றிட்டு போகிறேன், ஏன்னா ஷேப் கொண்டாந்து காட்டணுங்கிறக்காக. அதே மாதிரி இங்கே ஒரு டார்க்கான கலர் இருக்குது, அதையும் கொஞ்சம் நம்ம ஸ்மட்ச் பண்ணி காட்டிக்குவோம். இப்போ இந்த ஹைலைட்டை தனியாக ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் ஷேடோ மாதிரி இருக்குது, அதை லைட்டாக தனியாக ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் பண்ணணும். நீங்கள் ஒர்க் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்பீடு வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் பொறுமையாகவே, ரொம்ப பொறுமையாக இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். சில பேருக்கு இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோவில் கலர் தெரியலைன்னா நீங்கள் மேனுவலாக கலர் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது பிளாக் கலராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டார்க்கான சேஃப் இருக்கிற உள்ள கலர் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மூக்கு பகுதியை கூட நீங்கள் பென் டூல் போட்டு கூட நீங்கள் ஒரு ஷேப் கொண்டாந்து காட்டலாம். அதே மாதிரி இந்த ஏரியா அப்புறம் நான் எப்படி ஸ்மட்ச் பண்ணுறனோ அப்படி தான் நீங்கள் ஸ்மட்ச் பண்ணணும். ஆப்போசிட்டில் இப்படி பண்ணாதீங்க, அது அந்த ஃபோட்டோவோட ஃபேஸையும் மாற்றிடும். இந்த ஏரியா வரும்போது இப்படி ஸ்மட்ச் பண்ணணும். இந்த லைன் வர்றதை இப்படி காட்டிடுங்க. இதெல்லாம் நீங்கள் தனியாக பென் டூல் போட்டு யூஸ் பண்ணுங்கள். எல்லா ஷேப்பையும் பென் டூல் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் சாஃப்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்படி ஸ்கின்னை லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒயிட் கலரையும் தனியாக காட்டிக்கோங்க. தேவைன்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆரை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த பக்கெட்டு சில பேருக்கு இந்த அளவுக்குல இந்த டார்க்கான கலரில் சேஃபே தெரியலைன்னா இங்கே பர்ன் டூல் இருக்கும். இதாக இருக்குல்ல, இதில் இருக்குது பர்ன் டூலு. அதை எடுத்துகிட்டு அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐபார் கலர் செலெக்ஷன் டூலை தொட்டுட்டு இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. டார்க்காக இருக்க கலரில் இந்த டூல் எடுத்துகிட்டு லைட்டாக இங்கே கலர் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கலர் அப்ளை ஆகிறது. அதுக்கு முன்னாடி மிட் டோன்ஸில் வச்சுக்கோங்க. இங்கே
இப்போ மறுபடியும் ஸ்மெட்ச் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்மெட்ச் பண்ணுங்கள். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அன்செலக்ட் ஆகிடும். அப்படியே இங்கே வந்து பென் டூல் போட்ட ஏரியாலாம் கொஞ்சம் அந்த இது கட் பண்ணது தெரியும், அதெல்லாம் கொஞ்சம் அழிச்சு விட்ருங்க. இப்போ மறுபடி சாஃப்டான ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. இங்கே போயிட்டு 500 எடுத்துக்கிறேன். அப்படியே குறைச்சிட்டு ஸ்ட்ரென்த்து ஒரு 30, 26, 28 சம்திங்கில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணதிலே லைட்டாக ஸ்மெட்ச் பண்ணிக்கோங்க. ஷேப்பை மாற்றாமல் ஸ்மெட்ச் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள் ஷேப் இது மாறி இருக்கா அப்படின்னு. ப்ரஷோட சைஸை தேவையான இடத்துல சின்னதாகவும் தேவையான இடத்துல பெருசாகவும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒரே மாதிரி எல்லா இடத்துக்கும் வச்சு ஸ்மெட்ச் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஸ்மெட்ச் பண்ணது தனியாக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்துல காட்டினா அந்த கலர் முதற்கொண்டு தனியாக தெரியுது. அது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்மெட்ச் பண்ணி விட்டுருவோம். இது ஒரு பக்கம் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த பக்கட்டும் நம்ம ஷேப் காட்டுறதுனாலும் காட்டலாம். இதே ஸ்டெப்பை நீங்கள் இந்த கண்ணுலையும் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் தனித்தனியாக பென் டூல் போட்டு கட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் ஸ்மெட்சிங் பார்க்க நல்லாயிருக்கும். இங்கே சாதாரணமாக அப்படி பென் டூல் போடாமல் ஸ்மெட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் பிளர் ஆகி கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ஷேப் இல்லாத இடத்துல நீங்கள் சாஃப்டான ப்ரஷ்ஷு வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப் இருக்க இடத்துலலாம் இப்போ உங்களுக்கு செஞ்சு ஏன் காமிக்கிறேன்னா இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கத்து இருக்கிறதுக்கும் நீங்கள் ஷேப் இல்லை இது பென் டூல் போடாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் பாருங்கள். ஹார்டான ப்ரஷ்ஷில் ஒர்க் பண்ணாமல் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. சேம் எல்லா பக்கட்டும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணால் தான் நமக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பக்கத்து நம்ம பென் டூல் போடாமல் ஹார்டான ப்ரஷ் எடுக்காமல் நம்ம சாஃப்ட் ப்ரஷ்லேயே வச்சு லைட்டாக நமக்கு தெரிஞ்ச இதை பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பென் டூல் போட்டு முறையாக பண்ணி வச்சுருக்கோம்.
இது இந்த பக்கெட் எப்படி இருக்குது, இந்த பக்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் நம்ம சேஃபு கொண்டு வரணும். கொஞ்சம் கூட நம்ம அந்த சேஃபு மாறாமல் அந்த முகத்தோட ஜாடை அப்படியே இருக்கும். அதுவே இந்த சைடு பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்மட்ச் பண்ணணும். இந்த இமேஜ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். இப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு இடத்தையும் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி டுட்டோரியல் ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்ம சேனலில் 98% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே எந்த ஹிட்டனும் இல்லாமல் டைரெக்டாக எப்படி நான் ஒர்க் பண்ணுறனோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும். எப்படி என்ன சொல்ல வரேங்கிறதும் உங்களுக்கு விசுவலாக காட்டணுங்கிறனாலையும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல் வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு உங்களுக்கு எப்படி வீடியோ வேணுங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. கமெண்டில் சொல்லிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க.